பொதுவாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு தாழ்மையான பணிவான வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டேட்டா பேசிஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். அதை வச்சு நம்மளுடைய அடுத்த வீடியோக்களுக்கு வந்து இதை வந்து சரி செய்ய முடியும். சரிங்களா? அதே நேரம் இந்த வீடியோ வந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக வந்து பணியின் நிமித்தமாகவோ அல்லது அங்கேயே வந்து குடியுரிமை பெற்று வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நிறைய பேர் நம்ம தமிழ் பேச அன்பர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான எனக்கு புள்ளி விவரங்கள் தெரியல, அது எல்லாமே நம்ம நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டு வராங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஆண்குறி எழுச்சியின்மையை சரி செய்யக்கூடியதில் வந்து ஒரு முக்கிய இடத்துல வந்து பங்காற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்குறி வந்து எழுச்சி எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட்டை நான் சொல்லிடுறேன். அது தெரிஞ்சால் தான் பொதுவாக எந்த ஒரு மெக்கானிசம் தெரிஞ்சால் தான் அதுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். இது தெரியாமல் நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பது போல் ஆண்குறி வந்து ஒரு தசையோ லிகமெண்டோ டெண்டானோ எலும்போ இந்த மாதிரி எந்த பொருளும் அது கிடையாது. அப்புறம் எப்படி சார் இவ்வளோ ஹார்டாக எரெக்ஷனாக நல்லா எழுச்சி அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம். அதற்கு காரணம் முழுக்க முழுக்க இரத்த தந்துகிகள், மைனூட்டான ஆர்டரிஸ், அதோட சின்னமான உள்ள கேபிலரிஸ் அளவு போல உள்ள இரத்த தந்துகிகள் வந்து நெருக்கமாக அமைந்து தான் இருக்கும். ஆண்குறியில் வந்து இருக்கும். இந்த ஆண்குறியானது காம உணர்வால் தூண்டப்படும் பொழுது டெஸ்டோஸ்டரானுடைய உற்பத்தி அதிகரிக்கும். இது நான் சொல்கிறது வந்து எளிமையான தமிழ்படுத்தப்பட்ட மெக்கானிசம். சரிங்களா? அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது அது வேறுபட்டிருக்கும். அது வந்து உங்களுக்கு எளிமையாக சுருக்கமாக சொல்கிறோம். டெஸ்டோஸ்டரான் அளவு உற்பத்தி கூடிக்கொண்டு வரும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல உள்ள நைட்ரிக் ஆக்சைடோட லெவலை வந்து அதிகரிக்க வைக்கும். நைட்ரிக் ஆக்சைடோட லெவல் அதிகரிக்க வைக்கும் பொழுது அதனுடைய இதில் வந்து வரும் பொழுது இந்த நைட்ரிக் ஆக்சைடோட லெவல் வந்து வரும்பொழுது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த இரத்த தந்துகளோட வந்து ரத்தம் வந்து அதிகமாக பாஸ் பண்ணப்பட்டு என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து சிற்றறைகளில் வந்து நிரம்பி நீட்சி வந்து அதிகரிக்க வைக்கும். இதன் மூலமாக தான் இந்த ஆண்குறியானது அவ்வளவு ஹார்டாக வந்து இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதில் வந்து லிகமெண்டோ மசில்ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. அதில் வந்து 3 வகையான சப்போர்ட்டிங் மசில்ஸ் வந்து காணப்படுது. ஒன்று கார்பஸ் கவர்னஸும் கார்பஸ் ஸ்பாஞ்சியோஸும் சொல்லக்கூடிய மசில்ஸ். 2 தானே சார் சொன்னீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். இந்த கார்பஸ் கவர்னஸும் வந்து 2 பிரிவுகளாக மேலே வந்து 2 இதாக இருக்கும். நல்லா நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். நடுவில் போகிற ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளது தான் கார்பஸ் ஸ்பாஞ்சியோஸும் சொல்லக்கூடிய மசில்ஸ். இதுவில் வந்து தான் இந்த மாதிரி நீட்சி ஆகிட்டு இருக்கும். நம்ம விந்து போன பிறகு பிரெயினுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் போன பிறகு சிக்னல் கிடைச்ச பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா சடனாக வந்து அதற்கான மெக்கானிசம் சரி செய்யப்பட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இரத்த தந்துகளை உடனடியாக வெயின் மூலமாக கலக்கப்பட்டு மேலே வந்து இப்போ உடம்போட கலந்து போகும் பொழுது ஆண்குறி சுருக்கம் வந்து ஏற்பட்டுரும். இந்த மெக்கானிசம் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் உடலுறவு கொள்ளும் பொழுது நடக்குது. சரிங்களா? இது தெரியாமல் ஆண்குறியை அடிப்பதோ ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவதோ கடுமையான சுய இன்பமோ கடுமையான பெனட்ரேஷனோ இயற்கைக்கு மாறான வழிகளையோ புணர்ச்சியோ இந்த மாதிரி செய்யும் பொழுது இளமையில் ஒன்றும் தெரியாது. அதே நேரம் முதுமையில் போகும் பொழுதோ அந்த தளர்ச்சி ஆகும் பொழுதோ இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி இன்னும் வந்து பாதிப்பு ஆகி போயிடும். எழுச்சியே இல்லாமல் போயிடும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே 40-45 வயசுக்கு மேலே சுகரு, இரத்த கொதிப்பு இந்த மாதிரியான பாதிப்புகள், இது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சமாக இதாகிட்டு நம்மளால் வந்து செய்ய முடியாமல் போயிடும். சரிங்களா? இதுக்காகத்தான் இந்த ஆண்குறியை முறையான முறையில் சரியான முறையில் நம்ம வந்து ஒரு டேக் கேர் எடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நான் முதல்ல சொன்னது மாதிரி நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பணியின் நிமித்தமாகவோ இங்கே உள்ள குடும்பத்தை விட்டு போயிருக்கலாம். சரிங்களா? அல்லது அந்த நாட்டிலே குடியுரிமை பெற்றவர்களாகவோ அல்லது பூர்வீக தமிழ் குடிகளாகவோ இருக்கலாம். சரிங்களா? அல்லது தமிழ் பேச அன்பர்கள் இந்த மாதிரி இருக்கலாம். இவர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து பணி நிமித்தமாக போனவர்கள் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறனால வந்து உடல் உறவில் வந்து அவர்கள் வந்து ஈடுபட முடியாது. சரிங்களா?
பொதுவாக வந்து இயற்கைக்கு மாறான பால் ஒரு வழிகளை வந்து யாரும் சஜஸ்ட் பண்ணக்கூடாது, தேடவும் கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி. அப்போ அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு தாம்பத்திய எண்ணங்கள் வந்து குறைந்து கொண்டு ஆண்குறி எழுச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து பணியின் காரணமாகவோ வேலைப்பளு, மன உளைச்சல், அது மாதிரி குடும்பத்தை பிரிந்து வைத்திருக்கிற இயக்கங்கள், இதனால் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு வந்து இது வந்து இன்னும் அதிகரித்து அவர்களுக்கு வந்து இந்த எழுச்சியின்மை பிரச்சனை வந்து நடந்து போயிடும். அப்போ நம்ம இங்கே இந்தியாவில் இருந்தோம்னா ஈஸியாக வந்து நிறைய மருந்து பொருட்கள் வந்து இருக்குது. அங்கே வந்து இது கிடைக்கும்னு பார்த்தோம்னா நிச்சயமாக கிடைக்காது. சரிங்களா? எல்லா நாடுகளையும் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸலண்ட்டான மெடிசன் நம்ம இது பார்க்கும் பொழுது ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெயை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பயன்படுத்தலாம். சரி சார், இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 முறைகளில் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று, உணவின் மூலமாக சேர்த்து கொள்ளுவதோ அல்லது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போல் தினசரியாக குடித்து கொள்வதோ, இவர்களுக்கு வந்து இந்த ஆலிவ் எண்ணெய் வந்து மிக மிக நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். சரிங்களா? அதே நேரம் எக்ஸ்டர்னலாகவும் அப்ளிகேஷன் பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆண்குறி எழுச்சியின்மை பிரச்சனையை வந்து சரி செய்யும். இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் விர்ஜின் கிரேடெலாம் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? நல்லா வந்து இந்த மிச்ச ஆயிலுக்கும் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு அந்த சாஃப்ட்னஸ் வந்து இந்த ஆயிலில் தான் இருக்கும். வேறு எந்த ஆயிலையுமே இருக்காது. நீங்கள் ஒரு விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பார்க்கும் பொழுது இதுக்கு இதில் வந்து பார்க்கும் பொழுது இதில் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து இது இருக்கும். இதில் வந்து மோனோசேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஃப்ரீ இது வந்து கொழுப்பு வந்து இதில் இருக்கிறனால வந்து உடம்புக்கு மிக நல்ல கொழுப்பான HDL லெவலை வந்து அதிகரிக்க வைக்குது. அதே நேரம் வந்து உள்ளுக்கு சாப்பிடும் பொழுதோ வெளியில் இது பண்ணும் பொழுதோ இரத்த தந்துகிகள் கார்டியாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது வந்து சரி செய்யுதுங்கிறது அறிவியல் பூர்வமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? நம்ம ஆளுங்க இப்போ தான் ஒவ்வொரு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து காலங்காலமாக கிரேக்க நாடுகள் லத்தீன் நாடுகளை பயன்படுத்தி வந்ததுனால வந்து இவைகளை பற்றி நிறைய டேட்டாஸ் வந்து இருக்குது. நீங்கள் இணையதளத்தில் கூட தேடி பாருங்கள், நிறைய டாக்குமெண்ட் வந்து இதில் இருக்குது. அந்த அளவுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யுது, இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? முதல்ல நான் சொன்ன இரத்த குழாய் பிரச்சனையில் இரத்த குழாயில் அமைப்பில் தான் அந்த ஆண்குறி எழுச்சி வந்து நடக்குது. அதே நேரத்தில் இதுவும் அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து இது வந்து HDL லெவலில் அதிகரிக்கிறனால LDL லெவலை வந்து குறைக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த ஆர்டரியில் வரக்கூடிய டேமேஜஸை வந்து சரி செய்யுது. அதுதான் இதில் முக்கியம். அங்கனக்குள்ளே வந்து நம்ம வந்து தவறான பாதைகளில் செல்லும் பொழுது ஆண்குறியை ரப்ப அடிக்கிறது, பெண்ணோட இதில் வந்து அடிக்கிறது, இந்த மாதிரியான பிடிச்சி கையில் பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு இதில் அடிக்கிறது, இந்த மாதிரியான இதில் வரும் பொழுது அங்கனக்குள்ளே உணர்ச்சி வேகத்தில் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் அங்கே உள்ள இரத்த குழாய் என்னன்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதை இந்த ஆலிவ் எண்ணெய் வந்து சரி செய்வதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து இருதயத்தில் உள்ளது மட்டும் பண்ணாது, எல்லா இரத்த குழாய்களையும் அது சரி செய்ய பண்ணி கொடுக்க வைக்கும். அதில் இன்னொன்று முக்கியத்துவமானது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல் ஃபார்மேஷனை வந்து தடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஆண்குறியோட வளர்ச்சி, அதாவது வளைவு எழுச்சியின்மையை தடை செய்கிறதுல முக்கிய பங்காற்றுறது வந்து ஆண்குறியில் நடக்கக்கூடிய இந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் தாங்க. இந்த இரத்த குழாய்களை படிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு இது பண்ணிக்கொண்டு ஆண்குறியை வந்து வளைச்சி அந்த மாதிரி எழுச்சி ஆனாலே வலி எடுத்துக்கொண்டு ரொம்ப பிரச்சனை வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அந்த இதை வந்து சரி செய்யக்கூடியதில் வந்து இந்த ஆலிவ் எண்ணெய் வந்து இதாகிக்கிறது. ஸ்கேல் ஃபார்மேஷனால தான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே வந்து இந்த இரத்த குழாயில் ஸ்கேல் ஃபார்மேஷன் நடக்கிறனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து முறையான எழுச்சியின்மையே நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? எழுச்சியின்மையே குறைஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்க பாதிப்பு ஏற்பட்டு தாம்பத்தியத்தில் வந்து நாட்டம் வந்து குறைய ஆரம்பிச்சுக்கிறது. சரிங்களா? அதை வந்து இந்த ஆலிவ் எண்ணெய் வந்து சரி செய்துங்கிறது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டது. அதே நேரத்தில் வந்து நார்மலாக வரக்கூடிய தசைகளுடைய டேமேஜஸை வந்து இது குறைக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னா நன்மை செய்யக்கூடிய கொழுப்புகள் இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைடோட லெவலை வந்து அதிகப்படுத்தும் பொழுது எழுச்சியின்மை பிரச்சனை வந்து இது வந்து சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்போ ஒரு பொருள் வந்து எப்படியெல்லாம் பண்ணி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த குழாய்களை வந்து சரி செய்யுது, இரத்த குழாயில் ஃபார்மேஷனான ஸ்கேல்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல்லை இன்க்ரீஸ் பண்ண மூலமாக அந்த அடுத்தடுத்து டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்க ஆரம்பிச்சிருது. அதோட இன்னும் ஒன்று என்ன ஃபேக்டர் கேட்டிங்கன்னா, இந்த ஆலிவ் எண்ணெய் வந்து மசாஜ் செய்யும்போது டிஷ்யூக்குள்ள வரக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்குதுங்கிறாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நேச்சுரலான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இது இருக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இரத்த தொந்திகள் வரக்கூடிய அந்த தசைகள் இருக்குது பார்த்திங்களா, கார்பஸ் கவர்னஸும் கார்பஸ் பாஞ்சியோசம், இதில் வரக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனையும் இது சரி பண்ணி கொடுக்கப்பட்டு உள்ளூர வரக்கூடிய காயங்களை வந்து குறைக்குது. இது எந்த ஆயிலுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம். சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேட்டா பேசிஸில் ஒரு வலி நிவாரணை குறிப்பிடுறாங்க. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடாது, அது மாடர்ன் மெடிசனில் உள்ள வரக்கூடியது. அந்த வலி நிவாரணைக்கு இணையாக இது செயல்படுதுங்கிறத நிறைய டாக்குமெண்ட்லேயே வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆமாம், நிறைய டாக்குமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அறிவியல் பூர்வமாகவே அது வந்து நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த பெனிஃபிட்டாக உள்ளது வந்து வெளிநாடுகள் இந்தியாவில் தான் வரும் பொழுது இந்த ஆலிவ் எண்ணெய் வந்து ரேட்டு எக்கச்சக்கமான ஒரு இது. சரிங்களா? ரேட்டு வந்து என்னது, அதிகப்படியான ரேட்டு. சாதாரண மக்கள் இதை வாங்குவதற்கு கூட நினைக்க முடியாது. சரிங்களா? இது 1 லிட்டர் வாங்குகிற இடத்துல அது 5 நார்மலான எண்ணெய்கள் வந்து 5 லிட்டர் வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரியானது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இதாக. ஆனால் வெளிநாட்டில் இது ரொம்ப ரொம்ப சீப்பான இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும்பொழுது வெளிநாட்டிலேருந்து போயிட்டு வந்தவங்க இந்த ஆலிவ் எண்ணெயை ஒரு டின்னில் அடைச்சி கொண்டு வருவார்கள். அந்த மாதிரியான ஒரு அப்போ நம்ம இது வந்து உணவுக்காக உள்ளது, இந்த மாதிரி வலி வீக்கத்துக்காக இந்த மாதிரி தான் நம்ம நினைத்து கொண்டு வந்த மொழியை இப்பொழுது நம்ம மருத்துவராக இருக்கும் பொழுது தான் அதனுடைய நன்மையெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. வெளிநாட்டில் வரும்பொழுது இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான சீப்பான மெடிசன் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிறனால வந்து இது வந்து நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரெகுலராக பயன்படுத்துகிறனாலையும் கூட ஒரு இது இல்லை. இந்த மாதிரி பணியின் நிமித்தமாக சென்றவர்களும் சரி, அதே நேரத்தில் வந்து அங்கேயே பூர்வமாக இருக்கிறவங்க இது வந்து ரெகுலராக பண்ணி கொண்டு வரும் பொழுது அதை வந்து இந்த ஆண்குறி எழுச்சியின்மை வந்து சரி செஞ்சு உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபாடு கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி லாங்காக நாள் போய் இருக்கிறவங்க வந்து இதை மசாஜ் பண்ணி வரும்பொழுது ஆண்குறியை இன்னும் வந்து ஓரளவு பலப்படுத்தி பக்குவப்படுத்தி வைத்து கொள்ளலாம். நீங்கள் கேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இதில் வந்து பண்ணி வைக்கும் பொழுது திருப்பி தாயகம் வரும் பொழுது நீங்கள் பண்ணும் பொழுது அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.